மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு செய்யுளில் அமைந்த அடிகளும் அவ்வடிகளில் இடம்பெற்ற சீர்களும் ஒன்றோடு ஒன்று பொருத்தமுற தொடுக்கப்படுவதே தொடையாகும் என்பதையும், அத்தொடைகள் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகின்றன என்பதையும் உறுப்பியலில் பார்த்தோம். அதனை மீண்டும் இங்கு நினைவுபடுத்தி பார்ப்போம். பாடலின் ஒவ்வொரு அடியிலும் முதல் எழுத்து ஒன்றி, அதாவது பொருந்தி வரும்படி அமைந்திருப்பது மோனைத்தொடை என குறிப்பிடப்படுகிறது. அடுத்து எதுகை தொடை என்றால் என்ன? முதல் எழுத்து அளவுத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை தொடை எனப்படுகிறது. அடுத்ததாக குறிப்பிடப்படுவது இயைபு தொடை. இயைபு தொடை என்றால் என்ன? அடிதோறும் ஈற்று எழுத்தோ அசையோ சீரோ ஒன்றி வருவது இயைபு தொடை எனப்படுகிறது. அடுத்து நான்காவதாக குறிப்பிடப்படுவது முரண் தொடை. அடிதோறும் முதற்சீர் சொல்லாலோ பொருளாலோ மாறுபட்டு நிற்குமானால் அதனை முரண் தொடை என இலக்கணிகள் குறிப்பிடுகின்றனர். அடுத்ததாக குறிப்பிடப்படுகின்ற முதற் தொடை அளவெடை தொடை. அடிதோறும் முதற்கண் அமைந்த எழுத்து அளவெடுத்து வரும்படியாக அமைந்திருப்பது அளவெடை தொடை எனப்படுகிறது. அடுத்ததாக குறிப்பிடப்படுவது அந்தாதி தொடை. ஓர் அடியின் ஈற்றில் நிற்கும் எழுத்தோ அசையோ சீரோ அடியோ அடுத்த அடிக்கு முதலாக வரும்படியாக ஒரு செய்யுள் அமைந்திருக்குமானால் அது அந்தாதி தொடை அமைந்த செய்யுள். அடுத்ததாக குறிப்பிடப்படுவது இரட்டை தொடை. ஓர் அடியின் முதலில் வந்த சொல் அடி முழுவதும் வருவது இரட்டை தொடையாகும். இறுதியாக குறிப்பிடப்படுவது செந்தொடை. அதாவது மோனை முதலாக சொல்லப்பட்ட தொடைகளின்றி அமைந்திருக்குமானால் அது செந்தொடை என குறிப்பிடப்படுகின்றது. இந்த மோனை தொடை முதலாக செந்தொடை ஈராக சொல்லப்பட்ட 8 தொடை வகைகளும் முதற் தொடைகள் என குறிப்பிடப்படுகின்றன. அதற்கு அடுத்ததாக வருவது தொடை விகற்பங்கள் என்று சொல்லக்கூடியது. மேற்குறித்த முதற் தொடைகள் 8இல் முதலில் உள்ள 5 தொடைகளான மோனை, எதுகை, இயைபு, முரண், அளவெடை ஆகியவற்றுக்கு மட்டும் தொடை விகற்பங்கள் உண்டு. ஏனைய அந்தாதி தொடை, இரட்டை தொடை, செந்தொடை ஆகிய 3க்கும் தொடை விகற்பங்கள் கூறப்பெறுவதில்லை. தொடை விகற்பம் என்பது 4 சீருள்ள அடி ஒவ்வொன்றிலும் காணுதற்கு உரியது. 4 சீர் கொண்டிருக்கக்கூடிய அடியில் மட்டுமே இத்தகைய தொடை விகற்பங்களை பற்றி நாம் பார்க்க முடியும். இந்த அடிப்படையில் அடுத்து தொடை விகற்பம் என்று வரும்போது ஓர் அடியின் கண் அமைந்த சீர்களின் பொருத்தத்தை எடுத்துரைப்பது தொடை விகற்பமாகும். முதலில் பார்த்தது வெவ்வேறு அடிகளில் இருக்கக்கூடிய பொருத்தம். இங்கு ஓரடியில் அமைந்திருக்கக்கூடிய சீர்களின் பொருத்தத்தை எடுத்துரைப்பது தொடை விகற்பமாகும். இது சீர்களை வைத்து எடுத்துரைக்கப்படுவதால் சீர்வகை தொடை எனவும் சுட்டப்படுகிறது. இந்த தொடை விகற்பம் 4 சீர்களை கொண்ட அளவடிகளில் மட்டுமே பொருந்தி வரும் என்பது கவனிக்கத்தக்கது. இத்தொடை விகற்பம் இணை, பொழிப்பு, ஒருவு, கூழை, மேற்கதுவாய், கீழ்கதுவாய், முற்று என 7ஆக வகைப்படுத்தப்படும். அந்த அடிப்படையில் இணை மோனை என்பது எவ்வாறு அமையும் என்று பார்ப்போமேயானால், அடிதோறும் முதற் சீரிலும் இரண்டாம் சீரிலும் மோனை முதலாயன பொருந்தி வருவது. அதை போலவே பொழிப்பு மோனை என்று எடுத்துக்கொண்டால் முதற் சீரிலும் 3ஆம் சீரிலும் பொருந்தி வருவது. ஒருவு மோனை என்று எடுத்துக்கொண்டால் முதற் சீரிலும் 4ஆம் சீரிலும் பொருந்தி வருவது. கூழை மோனை என்று எடுத்துக்கொண்டால் முதற் சீரிலும் 2ஆம் சீரிலும் 3ஆம் சீரிலும் பொருந்தி வருவது. மேற்கதுவாய் என்று எடுத்துக்கொண்டால் முதற் சீர், 3ஆம் சீர், 4ஆம் சீர் என்கிற அடிப்படையிலே பொருந்தி வருவது. கீழ்கதுவாய் மோனை என்று எடுத்துக்கொண்டால் முதற் சீர், 2ஆம் சீர், 4ஆம் சீர் என்கிற அடிப்படையிலே பொருந்தி வருவது. முற்று மோனை என்று எடுத்துக்கொண்டால் இந்த அடியில் உள்ள 4 சீர்களில் உள்ள 4 சீர்களுமே முதல் மோனை என்று பார்க்கும்போது முதல் எழுத்து பொருந்தி வரும்படியாக அமைந்திருப்பது. அதாவது முதற் சீர், 2ஆம் சீர், 3ஆம் சீர், 4ஆம் சீர் என்ற 4லும் பொருந்தி வரும்படியாக அமைந்திருப்பது. இப்படி ஒவ்வொன்றுக்கும் நாம் பொருத்தி பார்க்கும்போது, அதாவது இணை, பொழிப்பு, ஒருவு, கூழை, மேற்கதுவாய், கீழ்கதுவாய், முற்று என்கிற தொடை விகற்பங்களை முதற் தொடைகளில் கூறப்பட்ட
மோனை, எதுகை, இயைபு, முரண், அளபெடை என்று குறிப்பிடப்பட்ட 5ஓடு பெருக்க 35 தொடை விகற்பங்கள் நமக்கு கிடைக்கும். அதோடு முதற் தொடைகளாக குறிப்பிடப்படுகின்ற 8ஐ சேர்க்க மொத்தம் 43 தொடை வகைகள் நமக்கு குறிப்பிடப்படுகின்றன. இதுவரை நாம் பார்த்த இத்தொடைகள் எல்லாம் செய்யுள்களில் எவ்வாறு பயின்று வந்துள்ளன என்பதை உதாரண பாடல்களில் பொருத்தி பார்த்தும் தெரிந்து கொண்டோம். ஆனால் உறுப்பியலில் நாம் பார்த்த தொடை வகைகளே அல்லாமல் வேறு பல தொடை நயங்களும் செய்யுள்களில் வருவதை யாப்பருங்கலக்காரிகையின் ஒழிபியல் விளக்குகிறது. அவற்றை குறித்து இன்றைய வகுப்பில் விரிவாக பார்ப்போம். ஒரு பாடலில் அமைந்த 2 அடிகளில் முதற்சீரின் 2ஆம் எழுத்து அளவுத்து ஒன்றாய் பொருந்தி வருவது எதுகையாகும். இவ்வாறு பொருந்தும் நிலை வேறு பல வகையில் அமையினும் எதுகையாக கொள்ளப்படுகிறது. அவ்வெதுகைகளை வருக்க எதுகை, நெடில் எதுகை, இன எதுகை, உயிர் எதுகை, ஆசு எதுகை, இடையீட்டு எதுகை, இரண்டடி எதுகை, 3ஆம் எழுத்து ஒன்றும் எதுகை, விட்டிசை வல்லொற்று எதுகை என பல வகைப்படுத்துகின்றனர். எதுகைகளை பொதுவாக தலையாகு எதுகை, இடையாகு எதுகை, கடையாகு எதுகை என 3ஆக வகைப்படுத்துகின்றனர். முதலில் தலையாகு எதுகை என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். ஒரு பாடலின் 2 அடிகளில் அமைந்த முதற்சீரின் முதல் எழுத்தை தவிர எஞ்சிய எழுத்துக்கள் அனைத்தும் ஒன்றாய் அமைவது தலையாகு எதுகையாகும். எடுத்துக்காட்டாக கற்றார், விற்றார் என்பன போல வருவன. இதற்கு உதாரணமாக சிலை விலங்கு நீள்புருவம் சென்றொசிய நோக்கி முலை விலங்கிற் சென்று முனிவால் மலை விலங்கு தார்மாலை மார்ப தனிமை பொறுக்குமோ கார்மாலை கண்கூடும் போது என்ற வெண்பாவினை குறிப்பிடலாம். இவ்வெண்பாவில் முன்பே குறிப்பிட்டதைப் போல முதற்சீரின் முதல் எழுத்தை தவிர எஞ்சிய எழுத்துக்கள் அனைத்தும் ஒன்றாய் அமைந்திருப்பது இங்கு நோக்கத்தக்கது. சிலை விலங்கு, முலை விலங்கு, தார்மாலை, கார்மாலை என இவற்றில் எதுகை அமைந்திருப்பது நோக்கத்தக்கது. அடுத்து இடையாகு எதுகை என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். 2ஆம் எழுத்து மட்டும் பொருந்த பிற எழுத்துக்கள் மாறி வருவது இடையாகு எதுகை எனப்படும். இதற்கு உதாரணமாக அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்ற குறள் வெண்பாவினை குறிப்பிடலாம். அடுத்ததாக கடையாகு எதுகை என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். வருக்கத்தானும் இனத்தானும் மாத்திரையானும் பிறவற்றானும் ஒன்றி வருவது கடையாகு எதுகையாகும். இதற்கு எடுத்துக்காட்டாக வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சின் மிசைவான் புலம். இதில் இத் இச் எதுகை இன எதுகை, எனவே இது கடையாகு எதுகையாகும். இனி பிற எதுகைகளை பற்றி பார்ப்போம். வருக்க எதுகை ஒரு மெய் எழுத்தோடு 12 உயிர் எழுத்துக்களும் கூடி தோற்றுவிக்கப்படும் எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்களாம். இவற்றை இன எழுத்துக்கள் என்று கூறுவர். இக்கு கூட்டல் ஆ கா, இக்கு கூட்டல் ஓ கோ, இக்கு கூட்டல் ஔ கௌ என இவ்வாறு வருவன எல்லாம் அதனுள் அடக்கம். இவற்றுள் ஒன்று ஓர் அடியின் 2ஆம் எழுத்தாக அமைய வேறோர் எழுத்து அடுத்த அடியின் 2ஆம் எழுத்தாக அமையும். இவ்வாறு அமைவதையே வருக்க எழுத்து என்று குறிப்பிடுவர். இதற்கு உதாரணமாக ஏதிலார் குற்றம்போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மன்னும் உயிர்க்கு. இதில் முதல் அடியின் முதற்சீரில் வந்துள்ள ஏதிலார் என்பதிலுள்ள தீ என்னும் எழுத்திற்கு தூ எதுகையாய் வந்தது. இரண்டிலும் நின்ற மெய் இத் ஒன்றேயாதலால் எதுகையாயிற்று. இவ்வகை எதுகையே வருக்க எதுகை என்று குறிப்பிடுகின்றனர். அடுத்ததாக நெடில் எதுகையை குறித்து பார்ப்போம். அடிதோறும் 2ஆம் எழுத்துக்கள் நெடிலாக அமைவது நெடில் எதுகையாகும். இதற்கு எடுத்துக்காட்டாக ஆவாவென்றே அஞ்சினர் ஆழ்ந்தார் ஒரு சாரார்,
கூ கூ என்றே கூவிலி கொண்டார் ஒரு சாரார், மாமா வென்றே மாய்ந்தனர் நீத்தார் ஒரு சாரார், ஏகீர் நாகீர் என் செய்தும் என்றார் ஒரு சாரார் என வரும் பாடலை உதாரணமாக கூறலாம். இப்பாடலில் அடிதோறும் முதற்சீரின் இரண்டாம் எழுத்து நெடிலாக அமைந்தமையை காணலாம். இவ்வாறு வருவதையே நெடிலெதிகை என குறிப்பிட்டனர். அடுத்து இன எதுகையை குறித்து பார்ப்போம். அடிதோறும் இரண்டாம் எழுத்துக்கள் வல்லினம், மெல்லினம், இடையினம் என்கிற மூன்றனுள் ஒன்றாக அமைவது இன எதுகை ஆகும். இதற்கு எடுத்துக்காட்டாக மோப்ப குழையும் அனிச்சம், முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து என வரும் இக்குறட்பாவில் இப் என்னும் வல்லினமைக்கு மோப்ப என்பதில் உள்ள இப் என்னும் வல்லினமைக்கு நோக்க என்பதில் உள்ள இக் என்னும் இன்னொரு வல்லினமை எதுகையாக வந்தமையை காணலாம். இவ்வாறு வருவதையே இன எதுகை என்று குறிப்பிடுகின்றனர். அடுத்ததாக உயிர் எதுகை எவ்வாறு அமையும் என்பதை பற்றி பார்ப்போம். இரண்டாவது எழுத்து வெவ்வேறாக வந்தும் அதன் மீது ஏறிய உயிர் ஒன்றாக அமைவது உயிர் எதுகையாகும். எடுத்துக்காட்டாக நீரின்றி அமையாது உலகெனின் யார் யார்க்கும் வானின்று அமையாதொழுக்கு. இக்குறட்பாவில் ரீ என்னும் எழுத்திற்கு நீ என்னும் எழுத்து எதுகையாயிற்று. அது எவ்வாறெனின், முதலடியின் முதற்சீரில் உள்ள ரி என்பது இரு கூட்டல் இ, இரண்டாம் அடியின் முதற்சீரில் உள்ள நீ என்னும் எழுத்து எதுகையாயிற்று. இரண்டெழுத்திலும் நின்ற உயிர் ஒன்றேயாதலால் இரு கூட்டல் இ, இன்னு கூட்டல் இ இரண்டிலும் உயிரெழுத்து ஒன்றாகவே இருப்பது இங்கு நோக்கத்தக்கது. இவ்வாறு வருவதையே உயிர் எதுகை என்று குறிப்பிட்டனர். அடுத்து ஆசு எதுகை என்றால் என்ன என்பதை குறித்து பார்ப்போம். ஓர் அடியின் இரண்டாம் எழுத்தும் அடுத்த அடியின் மூன்றாம் எழுத்தும் ஒன்றி வருவது ஆசு எதுகையாகும். அவ்வாறு ஆசாக வரும் எழுத்துக்கள் ஈ, இரு, இல்லு, இள்ளு என்னும் நான்குனுள் ஒன்றாக அமையும். இதற்கு எடுத்துக்காட்டாக காய்மாண்ட தெங்கின் பழம் வீழ கமுகு நெற்றி, பூமாண்ட தீந்தேன் தொடைகீறி வருக்கை போழ்ந்து, தேமாங்கனி சிதறி வாழை பழங்கள் சிந்தும் ஏமாங்கதம் என்றிசையால் திசை போயதுண்டே. இது யகர ஒற்றிடை வந்த ஆசு எதுகையாக அமைகிறது. இப்பாடலில் காய்மாண்ட, பூமாண்ட என வந்து யகர ஒற்றிடை வந்த ஆசு எதுகையாக அமைகிறது. அதே போலவே மாக்கொடி மாலையும் மவ்வல் பந்தமும், கார்கொடி முல்லையும் கலந்து மல்லிகை, பூக்கொடி பொதும்பெரும் காண ஞாழலும், தூக்கடி கமழ்ந்துதான் துறக்கம் ஒத்ததே. இது ரகர ஒற்றிடை வந்த ஆசு எதுகைக்கு உதாரணமாகும். அதாவது மாக்கொடி, கார்கொடி என வந்து ஆசு எதுகையாக அமைந்தது. அடுத்து இடையிட்டு எதுகை எவ்வாறு அமையும் என்பதை குறித்து நோக்குவோம். ஓர் அடி இடையிட்டு, அதாவது முதல் அடியிலும் மூன்றாம் அடியிலும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது இடையிட்டு எதுகையாகும். இதற்கு எடுத்துக்காட்டாக தோடார் எல்வளை நெகிழ நாளும், நெய்தல் உண்கண் பைதல் கலுழ, வாடா அவ்வரி வகையிப் பசலையும், வைகள்தோறும் பையப் பையப் பெருகலின், நீடார் இவனென நீள்மனம் கொண்டோர் கேளார் கொள்ளோ காதலர் தோழி. இங்கு அடி இடையிட்டு 1, 3, 5 ஆகிய அடிகளில் மட்டுமே எதுகை தோடா, வாடா, நீடா என அமைந்தமையை காணலாம். இவ்வாறு வருவதையே இடையிட்டெதுகை என்று குறிப்பிடுகின்றனர். அடுத்து இரண்டடி எதுகை என்றால் என்ன என்பதை குறித்து நோக்குவோம். முன்பு 2 அடியும் ஓர் எதுகையாகவும் பின் 2 அடியும் மற்றோர் எதுகையாகவும் அமைவது இரண்டடி எதுகையாகும். இதற்கு எடுத்துக்காட்டாக உலகம் மூன்றும் ஒருங்குடன் ஏத்துவான் திலகமாய திரளறிவனடி, வழுவில் நெஞ்சொடு வாலிதின் ஆற்றவும் தொழுவல் தொல்வினை நீங்குக என்றியான். இப்பாடலில் முதல் 2 அடிகள் ஓர் எதுகை பெற்று, அதாவது உலகம் திலகம் என வந்தும்,
எஞ்சிய இரண்டடிகள் வேறெதுகை பெற்று, அதாவது வழுவில் தொழுவல் என வந்தும் எதுகை அமைந்திருப்பதை காணலாம். இவ்வாறு வருவதையே இரண்டடி எதுகை என குறிப்பிடுகின்றனர். அடுத்ததாக மூன்றாம் எழுத்தொன்றும் எதுகை எவ்வாறு வரும் என்பதை குறித்து பார்ப்போம். இரண்டு அடிகளில் முதற்சீரில் உள்ள மூன்றாம் எழுத்து ஒன்றி வருவது மூன்றாம் எழுத்து ஒன்றும் எதுகையாகும். அதாவது சில நேரங்களில் இரண்டாம் எழுத்து ஒன்றி வராமல் மூன்றாம் எழுத்து ஒன்றி வருவது. இதற்கு உதாரணமாக பொய்மையும் வாய்மை இடத்த பொறைதீர்ந்த நன்மை பயக்கும் எனில். இக்குறட்பாவில் இரண்டாம் எழுத்துக்கள் பொய்மை என்பதிலுள்ள ஈ, நன்மை என்பதிலுள்ள இன் என்பன ஒன்றி வராமல் மூன்றாம் எழுத்துக்கள் பொய்மை என்பதிலுள்ள மை, நன்மை என்பதிலுள்ள மூன்றாம் எழுத்தான மை ஒன்றி வந்தமையால் இது மூன்றாம் எழுத்து எதுகையாகிறது. இவ்வாறு வருவதையே மூன்றாம் எழுத்து எதுகை என குறிப்பிடுகின்றனர். அடுத்து மோனைக்குரிய ஒழிவிலக்கண கருத்துக்களை குறித்து பார்ப்போம். ஒரு பாடலில் அமைந்த இரண்டடிகளில் முதற்சீரின் முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை என்பதை உருவியலில் பார்த்தோம். அவ்வாறு உருவியலில் கூறப்பட்ட விதியிலிருந்து சற்று மாறி வரினும் அவை மோனையாகவே கருதப்படும் என்பதை இந்த ஒழிபியல் கருத்துக்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. இனி அவற்றை குறித்து பார்ப்போம். அந்த வகையில் மோனைகளை வறுக்க மோனை, நெடில் மோனை, இனமோனை, இரண்டடி மோனை, விட்டிசை மோனை என்றும் கடைமோனை, இடையாக மோனை, தலையாக மோனை என்றும் வகைப்படுத்துகின்றனர். இனி அவற்றை குறித்து விரிவாக பார்ப்போம். முதலில் வறுக்க மோனை என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். அடிதோறும் அமைந்த முதற்சீரின் முதல் எழுத்துக்கள் தத்தம் இன எழுத்துக்களை பெற்று வருவது வறுக்க மோனையாகும். இங்கு அடிப்படையில் உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். அது என்ன இன எழுத்து என்று. எழுத்துக்கள் கூடி பிறப்பன சொற்கள். அவ்வெழுத்துக்கள் பிறப்பிடம், முயற்சி, அளவு, பொருள், வடிவு ஆகியவற்றுள் ஒன்றாலோ பலவாலோ ஒத்து காணப்படும். அவ்வாறு ஒத்த எழுத்துக்களையே இணை எழுத்துக்கள் என்று குறிப்பிடுகின்றனர். இணை எழுத்துக்களை அணு எழுத்துக்கள் என்றும் கூறுவர். பிறப்பிடத்தால் ஒத்த எழுத்துக்களே இணை எழுத்துக்கள் ஆகும். அ, ஆ, ஐ, ஔ என்பவை தம்முள் ஓரினம். அதை போலவே இ, ஈ, ஏ, ஏ என்பவை தம்முள் ஓரினம். அதை போலவே உ, ஊ, ஓ, ஓ என்பவை தம்முள் ஓரினம். இவற்றைப் போலவே உயிர்மை எழுத்துக்களையும் இணை எழுத்துக்களாக அமைத்துக் கொள்ளலாம். உதாரணமாக கா, கா, கை, கௌ, கி, கி, கே, கே, கூ, கூ, கோ, கோ இவை தனித்தனி ஓர் இனமாக கொள்ளத்தக்கவை. இவற்றைப் போலவே சாத்தா, ஞா, ந, மா, வ என்னும் இவை தம்முள் இனமாக அமையத்தக்கவை. இந்த அடிப்படையிலேயே இந்த வறுக்க மோனை என்பது அமைகிறது. இதற்கு உதாரணமாக யாப்பருங்கல காரிகை பின்வரும் செய்யுளை குறிப்பிடுகின்றது. பகலே பல்பூங் காணல் கிள்ளை ஓப்பியும் பாசிலை குலவியொடு கூதலம் விரையி பின்னு பிணியவிழ்ந்த நன்னெடுங்கூந்தல் பீர்ங்கப் பெய்து மேம்பட திருகி புனையீர் ஓதி செய்குறி நசையி பூந்தார் மார்ப புனத்துள் தோன்றி பெருவரை அடுக்கத்து ஒருவேல் ஏந்தி பேயும் அறியா மாவழங்கு பெருங்காட்டு பைங்கண் உழுவை படுபகை வெறியி பொங்கு சினந்தனியா பூணுதல் ஒருத்தல் போகாது வழங்கு மாறிரு நடுநாள் பவ்வத்தன்ன பாயிருள் நீந்தி இப்பொழுது வருகுவையாயின் நற்றார் மார்ப தீண்டலம் எம் கதுப்பே. இப்பாடலின் பொருள், பகற்பொழுதில் பல பூக்கள் நிறைந்த திணைப்புனத்தில் திணையை தின்ன வரும் கிளியை ஓட்டியவள் தலைவி. அவள் பச்சை இலைகளோடு கூடிய காட்டு மல்லிகையையும் கூதலம் பூவையும் கலந்து கட்டினாள். அதனை பின்பக்கம் அவிழ்ந்து தொங்கிய நல்ல கூந்தலில் பொலிவு பெற வைத்து இனிமைப்பட பின்னியவளாய் அத்தலைவி விளங்குகிறாள். அவள் செய்த குறியை விரும்பி மாலை அணிந்த மார்பை உடையவனாய் திணைப்புணத்தில் தோன்றிய தலைவனே, மலைச்சாரலில் ஒரு வேலினை கையில் ஏந்தியவனாய் பேயும் அறியாதபடி விலங்குகள் இயங்குகின்ற பெரிய காட்டு வழியே வருவாய். அக்காட்டுள் பசிய கண்ணை உடைய புலியோடு பெரும்பகை கொண்டு போர் செய்தது ஓர் ஆண் யானை.
பொலிவு பெற்ற மத்தகத்தை உடைய அவ்யானை சினம் தணியாமல் நடு இரவில் அங்குமிங்குமாய் இயங்குகிறது. கடலை போன்று பறந்துபட்ட அந்த இருளை கடந்து நீ இந்நேரத்தில் வருவை. ஆயினும் நறுமணம் கமழும் மாலை அணிந்த தலைவனே, எம் தோலை நீ தீண்டாதே என்பதாகும். யாப்பருங்கலக்காரிகை குறிப்பிடுகின்ற இப்பாடல் முழுக்க பகரமை வருக்க மோனையாக வந்திருப்பதை இங்கே நாம் காணலாம். அதாவது பகலே, பாசிலை, பின்னும், பீர்க்கம், புனையீர், பூந்தார், பெருவரை, பேயும், பைங்கண், பொங்கு சினம், போகாது, பவ்வம் என பாபா, பி, பூ, பே, பை, போ, பௌ என வருக்க எழுத்துக்கள் மோனையாக அமைய இச்செய்யுள் அமைந்திருப்பதால் வருக்க மோனைக்கு உதாரணமாக அமைந்தது. அடுத்து நெடில் மோனை குறித்து பார்ப்போம். அடிதோறும் நின்ற சீரின் முதல் எழுத்து நெட்டெழுத்தாக அமைவது நெடில் மோனை எனப்படும். இதற்கு உதாரணமாக ஆர்களி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலின் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை என்ற செய்யுளடிகளை குறிப்பிடலாம். இச்செய்யுளடிகளுக்கு கடல் சூழ்ந்த இவ்வுலகத்து மக்கள் அனைவருக்கும் கல்வி கற்றலை விட ஒழுக்கமுடையவராக இருப்பதே சிறந்ததாகும் என்பது பொருளாகும். இச்செய்யுளில் அடிதோறும் நின்ற முதற்சீரின் முதல் எழுத்து நெட்டெழுத்தாக அமைவது இங்கு கவனிக்கத்தக்கது. அதாவது ஆர்களி ஓதலின் ஆ, ஓ என நெடில் எழுத்து மோனையாக அமைந்து நெடில் மோனையாக அமைந்திருப்பதை காணலாம். அடுத்து இனமோனை எவ்வாறு அமைகிறது என்பதை குறித்து பார்ப்போம். அடிதோறும் நின்ற முதற்சீரின் முதல் எழுத்து வல்லினம் முதலாகிய மூன்றுனுள் ஒன்றாக அமைவது இனமோனை என குறிப்பிடப்படுகின்றது. அதாவது ஓர் எழுத்திற்கு அந்த எழுத்தோடு ஓரளவு ஒளி ஒப்புமையுடைய வேறொரு எழுத்து மோனையாக வருமானால் அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படும். இவ்வாறு வருவதையே இனமோனை என குறிப்பிடுகின்றனர். இதனை விளக்கி காட்டுவதற்கு உதாரணமாக யாப்பருங்கலக்காரிகை பின்வரும் செய்யுளை குறிப்பிடுகின்றது. கயலேர் உண்கண் கலுழ நாளும் சுடர்புரை திருநுதல் பசலை பாய திருந்திழை அமைத்தோல் அரும்படர் உழப்ப போகல் வாழி ஐய பூத்த கொழுங்கொடி அணிமலர் தயங்க பெருந்தன் வாடை வருவும் பொழுதே. தலைவனே நீ வாழ்வாயாக. கரிய சேல் மீனை ஒத்த மையுண்ட கண்களிலிருந்து நீர் வடிந்தது. திங்களை ஒத்த அழகிய நெற்றியில் பசலை பரவியது. ஆராய்ந்தமைந்த அழகிய அணிகலன்களை அணிந்த மூங்கிலை போன்ற தோள்கள் பிரிவு துயரால் மெலிந்தன. பொலிவு பெற்ற அழகியதாய் வளப்பம் செறிந்த கொடியில் உள்ள மலரை குளிர்ந்த வாடை காற்று அசைக்கின்ற கார்காலத்தில் தலைவியை பிரிந்து செல்லாதே என்பது இப்பாடலின் பொருளாகும். இப்பாடலில் எல்லா அடியும் முதற்கண்ணே வல்லெழுத்து வந்தமையான் இது வல்லின மோனையாக அமைகிறது. அதாவது கயலேர் க, சுடர்புரை சு, திருந்திழை தி, போகல் போ. இவ்வாறு ஒவ்வொரு அடியிலும் அமைந்த முதற்சீரின் முதல் எழுத்து ஒன்றி வந்து, அதாவது வல்லெழுத்தாகவே ஒன்றி வந்த காரணத்தினால் இது வல்லின மோனையாக அமைகிறது. இவ்வாறே மெல்லின மோனை, இடையின மோனை என வருவனவும் செய்யுள்களில் உண்டு. அவற்றை நாம் செய்யுள்களில் வந்தவிடத்து கண்டுகொள்ள வேண்டும். முன் இரண்டடிகளில் ஒரு முதல் எழுத்து ஒன்றியும் பின் இரண்டடிகளில் முதல் எழுத்து வேறொன்றாய் ஒன்றியும் அமைவது இரண்டடி மோனையாகும். இதனை விளக்குவதற்கு யாப்பருங்கலக்காரிகை ஆகம் கண்டகரால் அற்ற ஆடவர் ஆகம் கண்டகத்தால் அற்ற அன்பினர் பாகம் கொண்டு பயோதரம் சேர்த்தினார் பாகம் கொண்டு பயோதரம் நன்னினார் என்ற பாடலை குறிப்பிடுகிறது. இப்பாடலின் பொருள் கத்தியால் வெட்டப்பட்டு வீரர்களின் உடல்கள் உயிரற்று கீழே கிடந்தன. அவற்றை கண்ட வீரர்களின் மனைவியர் தம் உயிர் மீது அன்பற்றவராய் திகழ்ந்தனர். போரில் வீழ்ந்துபட்ட தம் கணவரின் உடலை தழுவி தம் மார்பினை அவர்தம் மார்போடு சேர்த்தனர். அவ்வாறு அவர்கள் அவ்வுயிரற்ற மார்பினை தழுவி விண்ணுலகத்தை அடைந்தனர் என்பது இப்பாடலின் பொருளாகும். இப்பாடலில் ஆகம் பாகம் என முன் இரண்டடியும் ஒரு மோனையாய் பின் இரண்டடியும் மற்றொரு மோனையாய் வந்தமையால் இது இரண்டடி மோனையாகிறது. அடுத்து விட்டிசை மோனை பற்றி பார்ப்போம்.
2 அடிகளில் முதல் எழுத்து விட்டிசைத்து வருவது விட்டிசை மோனையாகும். இதற்கு உதாரணமாக ஆ அவனும் ஈ இவனும் ஊ உவனும் கூடிய கால் ஏ எவனை வெல்வாரிகள் என்ற குறள் வெண்பாவினை குறிப்பிடலாம். இதில் முதல் எழுத்து 2 அடி கண்ணும் விட்டிசைத்து வந்தமையால் விட்டிசை மோனை ஆயிற்று. கடையாக மோனை என்பது வருக்க மோனை முதலாக கூறப்பட்ட அனைத்தும் ஆகும். இது சிறப்பில்லாததாக கருதப்படுகிறது. அடுத்து இடையாக மோனை என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். முதற்சீரில் உள்ள முதல் எழுத்து ஒத்து வர பிற எழுத்துக்கள் ஒவ்வாமல் வருவது இடையாக மோனையாகும். இதற்கு உதாரணமாக மாவும் புல்லும் வதிவையின் படர மாநீர் விரிந்த பூவும் கும்ப மாலை தொடுத்த கோதையும் கமழ மாலை வந்த வாடை மாயோல் இன்னுயிர் புறத்திருத்தற்றே என்ற பாடலை குறிப்பிடலாம். இப்பாடலின் பொருள், காலையில் இரை தேடிச் சென்ற விலங்குகளும் பறவைகளும் வழியை பின்பற்றி தத்தம் இருப்பிடத்திற்கு திரும்பின. பெரிய நீர்நிலைகளில் மலர்ந்திருந்த பூக்கள் குவிந்தன. மாலையாக தொடுக்கப்பட்ட முல்லை மலர்கள் மணத்தை பரப்பின. அம்மாலை நேரத்தில் வாடைக்காற்றும் வீசியது. இந்நான்கும் மாமை நிறம் கொண்டு தனித்திருந்த தலைவியின் உயிரை உடலிலிருந்து பிரித்து தலைவனின் வருகையை எதிர்நோக்கி வெளியே நிற்கச் செய்தன. இதில் முதல் எழுத்துக்கள் மட்டும் மாவும் மாநீர் என ஒத்துவர பிற எழுத்துக்கள் ஒவ்வாமல் வந்ததால் இது இடையாக மோனையாகும். அடுத்ததாக தலையாக மோனை பற்றி பார்ப்போம். முதற்சீரில் உள்ள முதல் எழுத்து மட்டுமன்றி அச்சீர் முழுவதும் ஒன்றி வருவது தலையாக மோனையாகும். இதற்கு எடுத்துக்காட்டாக பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு என்ற குறளை உதாரணமாக காட்டலாம். இக்குறட்பாவில் முதற்சீரில் உள்ள முதல் எழுத்தான பா மட்டுமின்றி அச்சீர் முழுவதுமே ஒன்றி வருவதால் இது தலையாக மோனையாக அமைந்திருப்பதை காணலாம். இதுவரை நாம் பார்த்த எதுகை மோனைகளுக்குரிய புறநடை கருத்துக்களை யாப்பெருங்கலக்காரிகை வருக்கம் நெடிலினம் வந்தால் எதுகையும் மோனையும் என்று ஒருக்க பெயரால் உரைக்கப்படும் உயிர் ஆசு இடையிட்டு இருக்கும் ஒருசார் 2 அடி 3ஆம் எழுத்தும் ஒன்றி நிரக்கும் எதுகை என்றாலும் சிறப்பில நேரிழையே என குறிப்பிடுகிறது. இக்காரிகையின் பொருள், நல்ல ஆடை அணிகலன்களை அணிந்த பெண்ணே, வருக்க எழுத்து, நெட்டெழுத்து, இணை எழுத்து ஆகியவை எதுகையாகவும் மோனையாகவும் வந்தால் அவை அவ்வப்பெயர்களால் வழங்கப்படும். உயிரெதுகை, ஆசெதுகை, இடையிட்டு எதுகை என்பனவும் 2 அடியில் ஒன்றும் எதுகையும் 3ஆம் எழுத்து ஒன்றுகின்ற எதுகையும் எதுகை தொடையாக கொள்ளப்படும். ஆனாலும் அவை சிறப்பற்றவையாம் என குறிப்பிடுகிறது. இன்றைய பாடத்தில் உருபியலில் குறிப்பிடப்பட்ட தொடை வகைகளே அல்லாமல் வேறு பிற தொடை வகைகளும் செய்யுளில் பயின்று வருகின்றன என்பதை ஒழிபியலின் வழி அறிந்து கொண்டோம். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.